சுவாமி வந்து நவபாஷம் உலகத்திலே கிடையாது. நவபாஷான சுவாமி சித்தர்கள் வழிபட்ட சுவாமியினால இந்த இடம் எப்பொழுதுமே வைப்ரேஷன் ஆகும். அதாவது இந்த க்ஷேத்திரம் பொறுத்தவரையிலும் சுவாமி அம்பாள் அனுக்கிரகம் இருக்கிறவா மட்டும்தான் வர முடியும். தாயா திருநாம ஜோதி மின்னம்மை ஒரு நாளைக்கு 3 ரூபம் எடுக்கா. காலையில் பார்த்தேன்னா சரஸ்வதியாக இருக்கா, 5 மணிக்கு மகாலட்சுமியாக இருக்கா, 6:45 7 மணிக்கு பார்த்தா சக்தியாக மாறுவா. அதே மாதிரி எல்லா க்ஷேத்திரத்துலேயும் சனி பகவானுக்கு என்ன வாகனம்? காகம். இங்கே பார்த்தேன்னா கழுகு. இங்கே தசபுருஷ ரிஷப தாண்டவ மூர்த்தி இருக்கா, வெங்கல சிலை உற்சவ மூர்த்தி. ஸோ அவள் வந்து உலகத்திலே கிடையாது, இங்கே ஒன்று தான் இருக்குது. அவளை தரிசனம் பண்ணுறதே பெரிய விசேஷம். அவள் எப்போ தரிசனம்? பிரதோஷ காலம் 4:30 வந்தையெல்லாம் இங்கே அவளை தரிசனம் பண்ணலாம். போகும்பொழுது மனசுமை இல்லாமல் போகலாம். படிப்படியாக நல்லபடியாக நடக்கும். இந்த க்ஷேத்திரம் வந்து ராமாயணம் முற்பட்ட சுவாமி. ஐயா நமஸ்காரம் ஐயா. நான் மேலக்கடும்பூர் குருக்கள் பேசுகிறேன். என் பேர் வந்து அண்ணாமலை. இது ராமாயணம். இந்த க்ஷேத்திரம் வந்து ராமாயணம் முற்பட்ட சுவாமி க்ஷேத்திரம், கோவில் கிடையாது. சுவாமி அம்பாள் ராமாயணம் முற்பட்ட க்ஷேத்திரம் இது. சுவாமி திருநாமம் வந்து அமிர்த கிடையாது. காரணம் அமிர்தத்தில் உருவானதுனால அவருடைய திருநாமம் அமிர்தகிடேஸ்வரர். ஆதி காலத்தில் பார்க்கடலில் அமிர்தம் கிடையும் பொழுது அது வான் வழியாக விநாயக பெருமான் கொண்டு வரா. அப்படி கடத்தில் கொண்டு வரும்போது அசர்கள் தேவர்கள் அபகரிக்கும் பொழுது ஒரு துளி தழும்பி ஒரு துளி விழுந்ததான் சுவாமி சுயம்பலிங்கம். சுவாமி வந்து நவபாஷம் உலகத்திலே கிடையாது, நவபாஷான சுவாமி. அதாவது இந்த க்ஷேத்திரம் பொறுத்தவரையிலும் சுவாமி அம்பாள் அனுக்கிரகம் இருக்கிறவா மட்டும்தான் வர முடியும். காரணம் வந்து இந்த சுவாமி கோவில், மற்றவனி எல்லாம் கோவிலும் போகலாம். இந்த க்ஷேத்திரம் பொறுத்தவரையிலும் சுவாமி அம்பாள் அவா விரும்பணும், நம்ம மனுஷா விரும்பினாலும் வரவே முடியாது ஐயா. இது வந்து தானன்ற கர்வம் இருக்கு இல்லையா, எல்லா மனுஷாவுக்கும் இருக்குது. அவள் வந்து எல்லாமே தான்ற ஒரு தலகணம் இருக்கும். அதை அழிக்கிறதுக்காக இந்த ஒரு க்ஷேத்திரம். அதே மாதிரி தாயா திருநாம ஜோதி மின்னம்மை ஒரு நாளைக்கு 3 ரூபம் எடுக்கா. காலையில் பார்த்தேன்னா சரஸ்வதியாக இருக்கா, 5 மணிக்கு மகாலட்சுமியாக இருக்கா, 6:45 7 மணிக்கு பார்த்தா சக்தியாக மாறுவா. நாங்கள் சுவாமி எல்லாம் ஒரே இது போகும் இல்லை. காலையில் வந்து குழந்தைங்க நன்னா படிக்கிறா, எக்ஸாம் எழுதும்போது பரீட்சை எழுதும்போது வேறு எங்கெங்கேயோ போயிட்டு பரீட்சை கோட்டை விட்டுடுறா, ஞாபகம்லாம் மறதியாக இருக்குது. அப்படி இருக்கிறவா வந்து தாயாரை மனசார வேண்டி, ஐயா என் குழந்தை நன்னா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட வேண்டுனா கண்டிப்பாக படிப்படியாக சரியாயிடும். குழந்தை நல்லா படிக்க நல்ல மார்க் எடுக்கும். அதே மாதிரி 5 மணிக்கு பார்த்தேன்னா மகாலட்சுமி ஆகிறா. ஐயா எனக்கு மாத வருமானம் 1000 ரூபா வருது, கடன் வந்து 2000 ரூபா நிற்குது, குடும்பம் தத்தளிக்குது, இதுக்கு நான் என்ன பண்ண செய்வதறியாத தவிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவா வந்து அம்பாள்கிட்ட வேண்டனா அவளுடைய என்னென்ன ஒரு கஷ்டங்களோ சுவாமி அம்பாள் வந்து நல்லபடியாக படிப்படியாக குறைப்பா. 7 மணிக்கு பார்த்தேன்னா சக்தியாக மாறும்போது நமக்கு விரோதி யார் கேட்டிங்கன்னா சொந்த பந்தம் தான் விரோதிகள். வெளியால் நம்முடைய பர்சனல் பூரா அவங்களுக்கு தான் தெரியும். அவகிட்ட நம்ம வளரும்போது ஐயோன்னுவா, அதுதான் வந்து கண் திஷ்டி ஆகிடும், உடம்பெல்லாம் வலிக்கும். காலையில் எழுந்துக்க முடியாது. நாளைக்கு நம்ம என்ன ஸ்கீம் திட்டம் போட்டு வச்சுருக்கோமோ எந்த திட்டம் நிறைவேற முடியாது. காரணம் உடம்பெல்லாம் வலிக்கும், சாப்பிட முடியாது, கணவன் மனை பிரச்சனை, குழந்தைங்க நாம் சொல்கிறதை கேட்காது. அப்படி இருக்கிறவா வந்து அம்பாலை மனசார வேண்டிடுமா, திருஷ்டி அந்த பில்லி சூனியெல்லாம் அகலம். இது வந்து சும்மா வாய் வார்த்தை இல்லைங்க ஐயா, கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதே மாதிரி முருகப்பெருமான் போருக்கு போகிறா. எங்கே போகிறா? சூரசம்மாரம் போகிறா. அப்படி போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய தாயார், அதாவது முருகப்பெருமான் தாயார் யார்? பார்வதி தியானம் பண்ணி அவள் கையால் வில் வாங்கின ஸ்தலம் இது. சென்னையில் பாமன் சுவாமிகள் இருக்கா, அவள் இங்கே வந்து பாடி பரவசமான ஸ்தலம். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடி பரவசமான ஸ்தலம் இது. வள்ளலார் பெருமான் வந்திருக்காரு. வண்ணசரம பால தண்டாயுதபாணி இங்கே வந்து பாடி, அதாவது சித்தர்கள் வழிபட்ட சுவாமியினால் இந்த இடம் எப்பொழுதுமே வைப்ரேஷன் ஆகும். காரணம் சித்தர் வழிபட்டதுனால அதனுடைய தனி பாரம்பரியமான மனசில் நமக்கு அந்த வைப்ரேட் நன்னாவே படும். ஐயா மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஸ்தலம் க்ஷேத்திரம் பொறுத்தவரை சுவாமி அம்பாள் அனுக்கிரகம் இருக்கிறவா மட்டும்தான் வர முடியும். வந்துட்டாலாம் ஒரே ஒரு கோரிக்கை எல்லாருக்குமே இருக்குது, ஒரு மனசில் ஒரு ஓரத்தில் ஒரு கவலைகள். அந்த கவலையை நீங்கள் சுமக்காதீங்க, தாயார்கிட்டையும் தகப்பனார்கிட்டையும் சொல்லிட்டு போங்க, நிச்சயமாக நடக்கும். நடக்கிறவரில் நீங்கள் மறுபடியும் இந்த க்ஷேத்திரம் வரவே வேண்டாம். காரணம் சுவாமி எப்படி மனுஷாகிட்ட நம்ம வந்து
ஒரு தர்க்கம் பண்ணுறோம். அதே மாதிரி சுவாமிகிட்டையும் கேட்கணும், ஐயா எனக்கு இந்த குறைகள் இருக்குது, இந்த குறைகளுக்கு காலக தான் உங்களை பார்க்க வந்தேன், நல்லா நடத்து, நான் நினச்சதெல்லாம் நடத்து, நான் மறுபடியும் உங்களை பார்க்கணும், அதுக்கு நீங்கள் தான் உங்களுடைய அனுக்கிரகம் வேணும் அப்படின்னு சுவாமிகிட்டே அம்பாள்கிட்ட நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி எல்லா க்ஷேத்திரத்துலேயும் சனி பகவானுக்கு என்ன வாகனம்? காகம். இங்கே பார்த்த எல்லாம் கழுகு. காரணம் ராமாயணம் முற்பட்ட க்ஷேத்திரனால, கோவில் சுவாமி அம்பாள் ராமாயணம் முற்பட்டதுனால கழுகு. காலப்போக்கில் நல மகாராஜா தர்மணேஸ்வரர் வரும்பொழுது காகமாக ஆயிடுச்சு. அது மேற்கு நோக்கி இருக்கிறதுனால சுவாமி ரொம்ப அனுக்கிரக சுவாமி. எந்த விதமான தோஷங்கள் இருக்கா, சனி தோஷம் இருக்கிறவா இங்கே சுவாமி மனசார முடிஞ்சால் ஒரு சொட்டு கண்ணீர் விடலாம். தாயார் தவணத்தை கண்ணீர் விடல எந்த விதமான தவறே இல்லை. மற்றவாகிட்ட கண்ணீர் விடும்போது தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளை கேலி பண்ணுவாள். ஏன்னா எங்கள் அப்பனும் எங்கள் அம்மாவும் ஒரு கேலியும் பண்ண மாட்டா. எதுக்காக நம்ம முன்னாடி கண்ணீர் விட்டாங்கன்றத நம்மளை உள்வாங்கிக்கிட்டு தேவையானதை கண்டிப்பாக செய்வோம். இது வாய் வார்த்தை இல்லை, மறுபடியும் சொல்கிற வாய் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி இங்கே தசபுருஷ ரிஷப தாண்டவ மூர்த்தி இருக்கா, வெங்கல சிலை உற்சவ மூர்த்தி. ஸோ அவள் உலகத்திலே கிடையாது, இங்கே ஒன்று தான் இருக்குது. அவளை தரிசனம் பண்ணுறதே பெரிய விசேஷம். அவள் எப்போ தரிசனம்? பிரதோஷ காலம் 4:30 வந்தையெல்லாம் இங்கே அவளை தரிசனம் பண்ணலாம். தரிசனம் பண்ணிட்டு நமக்கு தேவையானது அவகிட்ட நம்ம குறைய எல்லாத்தையும் கொட்டிட்டு போகும்பொழுது மனசுமை இல்லாமல் போகலாம். படிப்படியாக நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்க்கல நம்ம அதான் அந்த வான்வழியாக இருக்கும்போது ஒரு துளி விழுந்தது. சுவாமி சுயம்பலிங்க நவபாஷாணம். 6ஆம் நூற்றாண்டு 4வர் 3 பதிகம் பாரான். நங்கடமனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோவிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு இங்கே 6ஆம் நூற்றாண்டில் பாரு. அதாவது கரக்கோவிலேன்னு பாடுறாங்க. 9 வகையான சிவக்கோயிலை கரக்கோவில், மணிக்கோயில், மாடக்கோவில் வரிசையில் கரக்கோவில். 11ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்கன் சோழன் கோவில் கட்டுறாரு. நம்ம பொன்னியின் செல்வன் பார்த்தேன்னா அதனோட நிகழ்வு தான் நம்முடைய கோவில். அதில் கடம்பூர் வரும். அந்த கடம்பூர்ன்றது மேலே கடம்பூர் சுவாமி அமிர்தத்தினால அவருடைய திருநாமம் அமிர்தகடேஸ்வரர். இந்திரன் தாயார்ந்த தினம் லோகத்தை நம்ம லோகத்தில் சுவாமி வணங்கிட்டு போவா. அப்படி வணங்கிட்டு போகும் இந்திரன் சொல்கிறான், நீங்கள் எதுக்கும் அவ்வளோ தூரம் போகிறேன் வயதான காலத்தில். தேரை கொண்டு வந்துட்டு இந்திரன் சுவாமி எடுத்து வச்சிட்றா. பெருமான் விநாயகனை மறந்துடுறா. விநாயகன் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கா. நான் இருக்கும்போது என் தாயார் தம்மன் கொண்டு போகிறான்னா இவனுக்கு எந்த அளவுக்கு செருக்கு இருக்கான் அப்படின்னு மனசில் தோண்டிட்டு இவன் சாதாரணமாக சிவாலயம் பின்பக்கம் என்ன இருக்குன்னா லிங்கோத்பவர் தான் இருக்கும். இங்கே பார்த்தேன்னா மகாவிஷ்ணு, கருடன், ஆஞ்சநேயர் எல்லாம் மாறுபட்டு இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது எல்லாம் கொண்டு வந்துட்டு தேர் நகரும்போது வெகுண்டு, அதனால் அவருடைய திருநாமம் என்னன்னு பார்த்தேன்னா ஆரவார விநாயக பெருமான். சத்தத்தோடு தன்னுடைய கால் கட்ட வருடத்தால் அந்த கோமுகி கீழே ஒரு சக்கரம், 4 சக்கரத்தில் கோமுகி கீழே ஒரு சக்கரம் இருக்கும். அது பூமி கீழே அந்த சக்கரம் தான் பெருமான் காலால் அழுத்துறா. அப்படி அழுத்தும் போது தேர் நின்றுது. இவன் இறங்கி தேர் நகர்ந்ததே நின்றுட்டுச்சேன்னு இறங்கி எட்டி பார்த்தா பெருமான் விநாயகன் தன் கால் கட்டவலால் அழுத்திட்டு இருக்கா. இறங்கி, ஐயா தெரிஞ்சோ தெரியாமையோ உங்களை மன்னிக்கணும், நான் மதிக்கலை, அதனால் இதுக்கு நான் என்ன பிரதி உபகாரம், அது தேவராக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் பரிகாரம் செஞ்சே ஆகணும். மனுஷார் என்ன பண்ணுறா, நேரம் அங்கே இருக்க குருக்கள், ஐயா இந்த தவறு நாங்கள் செஞ்சிட்டோம், இதுக்கு நான் என்ன பரிகாரம் செய்யணும்னு கேட்குறால. அதே மாதிரி இந்திரன் விநாயகன், ஐயா மாபெரும் தவறு பண்ணிட்டேன், இதுக்கு நான் என்ன பிரதி உபகாரம் என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேட்குறா. நீ செஞ்சது மாபெரும் தவறு, அதனால் 1 கோடி, அதாவது 1 நாழிகளை 1 கோடி லிங்கம் செய்யணும், இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்றா. 1 நாழிகை எவ்வளோ நேரம்? 24 நிமிடங்கள் சார்ந்தது 1 நாழிகை. கட்டளிட்டது யார்? பெருமான் விநாயகன். செய்கிறான். செய்ய எல்லாமே சிதிலமாகுது. காரணம் பாவங்கள்ன்றது நாம் அந்த பாவம் அனுபவிச்சு, அதுதான் கர்மா வினைகள்ன்று நாங்கள் சொல்கிறோம். கர்மா, அந்த கர்மாவை அனுபவிச்சுட்ருக்காம பயந்துட்டான். செய்ய சிதிலமாகுதே. நேராக பெருமான்கிட்ட போகிறான். எம்பெருமான் அமிர்தகடேஸ்வரர்கிட்ட கிட்ட போய் கதறி அழுவுறான். ஐயா தெரிஞ்சோ தெரியாமல் பெருமான் விநாயகனை நான் மதிக்கலை, அவர் இட்ட கட்டளை என்னால் பூர்த்தி செய்ய முடியல, நீங்கள் தான் அருள் கூர்ந்து இந்த மன்னிப்பு. காரணம் கல்மண் தோன்றதுக்கு முன்னாடியே சுவாமி வந்துட்டா. பெருமான் உலகத்தில் எங்கே நீங்கள் பள்ளம் போட்டாலும் என்ன கிடைக்குது? லிங்க திருமேனி தான் கிடைக்கும், வேறு எதுவுமே கிடைக்காது. காரணம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே லிங்க திருமேனி தான் வணங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கதறி அழும்போது இன்னொரு தடவை இந்த பாவத்தை நீ செய்யாத,
பெருமான் விநாயகர், இந்துக்களுக்கு முதல் கடவுள் பெருமான் விநாயகன் தான். நீ அவனை மதிக்காதேன்னு இவ்வளோ ஒரு வேலை செஞ்சுருக்க, அதனால் இந்த தப்பு செய்யக்கூடாது. அவனுக்கு புத்திமதி சொல்லி அருள் கொண்டு பண்ணி அனுப்புகிறார். அவசியம் வாங்கோ, வந்து சுவாமி அம்பாளுடைய அனுக்கிரகத்தை தாராளமாக நீங்கள் பெரிய லெவலில் அப்படி வாரிக்கிட்டு போகலாம். அவசியம் வாங்க. நன்றி.